அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்று வழங்குகிறார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் 45 இடங்களில் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்வில் காணொலி வாயிலாக பங்கேற்று வழங்குகிறார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி வட தமிழகம், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே இலக்கு. திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றியை பெற்று வரலாற்று சாதனையை படைக்கும் என செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக ஊர்திக்கு அனுமதி இல்லை. அலங்கார ஊர்தி அணிவகுப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. குடியரசு தின அணிவகுப்புக்கு தமிழக அரசு கீழடியை மையமாக வைத்து ஊர்தியை அலங்கரிக்க முடிவு செய்திருந்ததாக தகவல். தமிழக அதிகாரிகள் 6 முறை கூட்டத்தில் பங்கேற்று திருத்தங்களை மேற்கொண்ட நிலையிலும் மத்திய அரசு மறுப்பு. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். திமுக அரசின் அலட்சியமான நிர்வாகமே காரணம் என்றும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் EPS X தளத்தில் பதிவு. அம்பேத்கரின் பெயரை 1000 முறை அல்ல 1 கோடி முறை கூறிக்கொண்டே இருப்போம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் JCB மூலம் அகற்றம். 18 டாரஸ் லாரிகளில் ஏற்றப்பட்டு மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம். திருவண்ணாமலையில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நவபாஷான முருகர் சிலை, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலை பறிமுதல். சிலை கடத்தலில் ஈடுபட்ட 2வரை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விரைவில் மக்களை சந்திப்பார். அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். தவேக மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தாஹிரா தகவல். கடலூர் மாவட்டம் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு. கடலூர் சிதம்பரம் வழித்தடத்தில் இன்று தனியார் பேருந்துகள் இயங்காது எனவும் அறிவிப்பு. தஞ்சையில் வயல்வெளியில் விஷம் மருந்து தெளிக்கப்பட்டதால் பயிர்கள் சேதமான சம்பவம். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி போலீசில் புகார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டி 14 சவரன் நகை பணம் பறித்த இளைஞர். புகாரின் பேரில் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். அரியலூர் மாவட்டம் தாபள்ளூர் ஒன்றிய தமிழக வெற்றி கழக மகளிர் அணி நிர்வாகி கட்சியிலிருந்து விலகல். தவேகாவில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என கூறி ஏற்றிய கட்சி கொடியை இறக்கியதால் பரபரப்பு.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் காரின் கண்ணாடியை உடைத்த காட்டு யானை. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சம். கோவை மாவட்டம் காரமடை அருகே ஆன்லைனில் டாக்ஸி புக் செய்து ஓட்டுநரை தாக்கிவிட்டு காருடன் தலைமறைவான இளைஞர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு மேட்டுப்பாளையம் அருகே பதுங்கியிருந்த இளைஞரை கைது செய்த போலீசார். இரண்டு நாள் பயணமாக குவைத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பயணத்தை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் டெல்லி வந்தடைந்தார். குவைத் இந்தியா இடையே பல்வேறு துறைகள் சார்பில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி மற்றும் குவைத் மன்னர் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் முழுவீச்சில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவுக்கான ஏற்பாடுகள். மின் விளக்குகளால் ஒளிரும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. குடியரசு தின அணிவகுப்பில் டெல்லியின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். டெல்லி மக்கள் மீதான விரக்தியை மத்திய பாஜக அரசு வெளிப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. PSLV C-60 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும். இஸ்ரோ அறிவிப்பு. புஷ்பா 2 படம் பார்க்க வந்த பெண் உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து ஐதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல். தாக்குதலில் ஈடுபட்ட உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்ட நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு. அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடும் கண்டனம். போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தெற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள வனாட்டு தீவில் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கம். 4 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டிகள் 211 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா புதிய உலக சாதனை. ஒரு ஆண்டில் அதிக ரன்கள் அடித்த வீராங்கனைகளின் பட்டியலில் 1602 ரன்களுடன் முதலிடம் பிடித்தார். பெங்களூரு அணிக்கு எதிரான ப்ரோ கபடி லீக் போட்டி 42-32 என்ற புள்ளி கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணி அபார வெற்றி.